ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த 10 பழக்கவழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை பழக்கவழக்கங்கள், கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லைனா மன நிம்மதிக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கேரக்டர்ஸ் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதாங்க. வாங்க, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் இடையிடையே நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானே சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த கேரக்டர் தான். பட் இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்மளோட கேரக்டர், நம்ம சொல்ல வர விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிரும். எப்படி தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க அவங்க சொல்கிற விஷயத்தை தான் கரெக்டுன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஒப்பீனியனை அவங்க சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட மைண்ட் அளவுலையும் நம்ம வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வருவேங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தோன்னா அந்த ஆர்கியூமெண்ட் முடியவே முடியாதுங்க. அதாவது நம்ம ஒரு புல் ஸ்டாப் வச்சு ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காம கமா போட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அது வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வர ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. ஒரு சில இடத்துல நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மாமியார் மாமனார், வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து அவங்க தப்பான ஆங்கிளில் புரிஞ்சுப்பாங்க. தப்பாக எடுத்து அதை ஒரு சண்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணும். அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணித்தான் ஆகணும். ஃபைனலாக ஸ்மூத்தாக அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறணுங்க. நான் ஃபைனலாக இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, நம்ம அக்கம் பக்கம் உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல வந்து அதை ஆர்கியூமெண்ட் ஆக்காமல் அப்படி சிரிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மேலே தப்பு இல்லைன்னு தெரியும், ஆனால் அவங்க ஆர்கியூமெண்ட் வந்தால் கூட அந்த இடத்துல சிம்பிளாக சிரிச்சுட்டே போனீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தும் சரி, மைண்டும் சரி ஃப்ரீயாக இருக்குங்க. ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டேயே வேஸ்ட் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளேயே வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப்பிங் மைண்டில் இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு லஞ்ச் மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு டீ வாங்கி குடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்ட் அளவுலேயே உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேயில் வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அப்படின்னு நீங்களே உங்களை நினச்சி செல்ஃபாக ஃபீல் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னதான் இருந்தாலும், நமக்கு ஃபேமிலியே இருந்தாலும், நம்ம குடும்பம், பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் வேலைக்கு ஓடுவோம். நம்மளோட ஹெல்த்தை கவனிக்கவே மாட்டோங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நம்ம டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். நம்மளோட ஹெல்த்தில் எதுனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியே பாதிக்கும். ஸோ இதனால் வந்து ஃப்யூச்சரில் மன அமைதி நமக்கு மட்டும் போகாது, நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட ஹாப்பினஸும் போயிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மைண்ட் அளவுலேயும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்த ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கணும். எதுனா டைமுக்கு தூங்கணுங்க. ஃபஸ்ட்டு டைமுக்கு தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எழும்பணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டைமுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். இதை அட்லீஸ்ட் ஒன் டே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களோட பாடி லெவல்லையும் சரி, மைண்ட் லெவல்லையும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டு வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு அக்கம் பக்கத்தில் போய் கதை கேட்குறது, அவங்க ஃபேமிலியோட விஷயங்களை நம்ம வந்து தலையிடுறது, அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த கேரக்டர்லாம் விட்டுருங்கங்க. நமக்கு டைம் போகலை அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. புக் ரீட் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ ஃபோனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி வந்து புதுசாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கோங்க. தேவையில்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டில் போயிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம வீட்டை பற்றி சொல்கிறது, அங்கே உள்ள கதையை கேட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறது, அந்த கேரக்டர்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அடுத்த லெவல் போகவும் முடியாது. ஒரு சில டைம் வந்து அதுவே பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஒர்க் இல்லைன்னா நீங்களே வந்து பிஸியாக ஆக்கி கொள்ளுங்க. ஆனால் வந்து அக்கம் பக்கத்தில் போய் கதை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதனால் வந்து நம்மளோட மைண்டுக்கும் சரி, நம்ம டைமும் சரி ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடுங்க. நெக்ஸ்ட்டு தனிமையை கொஞ்சமாக விரும்பணுங்க. அப்போ தான் நம்ம மனதளவுலையும் நம்ம திங்கிங்லேயும் மைண்ட் அளவுலையும் சரி ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்க முடியும். ஒரு வானத்தை பார்த்து ரசிக்கலாம், பேர்ட்ஸை பார்க்கலாம், அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி இருக்கிற மாதிரி உங்கள் மைண்டை கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. டிவியை பார்த்துட்டோம், தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மன அமைதிக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, தனியாக ஒரு ப்ரேயரில் உட்காரலாம், நிதானமாக எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணுங்கிறத யோசிக்கலாம். ஸோ மனசுக்கு ஒரு அமைதி நீங்களே செல்ஃபாக கொடுக்குறப்ப வந்து மைண்ட் அளவில் அந்த ப்ளோயிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாமல் ஃபோனில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யோகா அந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் இருக்குல்ல, நிறைய எக்ஸசைஸு செல்ஃபாக, அதாவது
ஃபிசிக்கலாக நான் சொல்லலை, மன அளவில் நீங்கள் வந்து செல்ஃபாக கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃப் ஃபீலிங் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த மந்த்து இன்றைக்கி 1ஆந்தேதி ஆகியிருக்கு, நம்ம வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும், தேவையில்லாமல் மணியை செலவு பண்ணக்கூடாது, பர்ச்சேஸ் போகிறேன்னு பேரில் வந்து பக்கத்து வீட்டுக்காரிக்கு பில்டப் காமிக்கிறதுக்காக அவள் அந்த புடவை எடுத்துருக்கா, நம்மளும் அதே புடவை எடுக்கணும், அவங்க வீட்டில் அந்த திங்ஸ் இருக்குது, நம்மளும் இந்த திங்ஸ் வாங்கணுன்ட்டு தேவையில்லாத செலவெல்லாம் குறைக்கணும் இந்த மாதம் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சைலண்டாக நீங்கள் ஒரு விஷயமும் மூவ் பண்ணுறப்ப உங்கள் மேலேயும் சரி, உங்கள் லைஃப் மேலேயும் சரி மிகப்பெரிய நம்பிக்கை வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில லேடிஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கல, நீட்டாக இல்லை, பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சி கிடந்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்க, கத்துவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சின்ன பசங்க இருக்க வீட்டில் இந்த கேரக்டரை நம்ம மாற்ற நினச்சாலாம் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 5 வயசு வர்றது வரைக்கும் அவங்க எடுக்கிறது, விளையாடுறது, போடுறது, நம்ம க்ளீன் பண்ணுறோம் நீங்கள் ஒரு 1 ஹவரில் அகைன் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரை வீட்டெல்லாம் நீட்டாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். இதுக்காக நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த கேரக்டரை நம்ம வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி பெட்ரூமாக இருந்துச்சுன்னா பெட்ஷீட் கவர்லேருந்து தலைவாணிலேருந்து எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரியும் நீட்டாக நம்ம எப்போவுமே வச்சுருக்கிற மாதிரியும் நம்ம மெயின்டைன் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். நம்மளுக்கே அது பார்க்குறப்ப ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கும்ப்பா, நம்ம வீடு நீட்டாக இருக்குது, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. இல்லைனா வாஷ்ரூம்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரப்போ அதுவே நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். மனதளவில் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையே செஞ்சிட்ருக்கோம், ஆனால் வந்து இன்னும் எதுவுமே நீட்டாகவே இல்லை, யாருன்னா வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர் திங்கிங்லேயே போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓவர் திங்கிங் வேண்டாம், ஓவர் ரியாக்டும் பண்ண வேண்டாம். எந்த விஷயத்துக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க காண்டாக்டாக வைக்க வேணாம் அப்படின்னு நான் அந்த பாயிண்டில் சொல்ல வரேன். ஏன்னா இப்போது நம்ம பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம குடும்பத்துலேயுமே சரி, ஒருத்தவங்க வந்து நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கேரக்டராக இருக்காங்க, ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்க பார்க்கணும். பார்த்தோமா ஹாய்னா ஹாய், சிரித்தாங்களா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி அது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அதே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தாட் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி தான் சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறனால நம்ம மைண்டு வந்து பாதிப்பு அடையுதுன்னா அந்த வீடியோ பார்க்காதீங்க. யூடியூப்பில் இருந்தாலும் சரி, எதுலையா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, மைண்ட் அளவில் பாதிப்பாகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை தான் இந்த விஷயத்தில் சொல்ல வரேன். ஒருத்தவங்க கேரக்டர் பிடிக்காட்டாலும் சரி, அவங்க நெகட்டிவாக இருக்கிறாங்க, அவங்க பிஹேவியர் பிடிக்கலனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. அவங்கக்கிட்ட காண்டாக்ட் வைக்க வேணாம். நெக்ஸ்ட்டு மன அமைதிக்கு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம வீட்டு சைடும் சரி, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க அடிச்சுக்கிடுறாங்க, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தலையிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நாளைக்கு அவங்க சேர்ந்துருவாங்க, நம்ம தான் வெளியே நிற்போம். இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நமக்கு? அவங்க இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு பேசிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது. நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் பொதுவாக தலையிடாதீங்கங்க, அவ்வளோதான். காமாக போயிட்டே இருங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சைலண்டாக அமைதியாக சூப்பராக ஜம்முன்னு கும்முன்னு போகுங்க. கடைசியாக யாருன்னா நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம இப்போது பர்டிகுலராக ஒரு விஷயத்தில் தோத்துட்டோன்னு வைங்க, நம்மளை ரொம்ப வந்து கலாய்க்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணி அழுறது, அதையே நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் விட்டுட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு லேர்னிங் தான் அப்படின்னு நம்ம செல்ஃபாக பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாங்க. கடைசியாக சொல்கிறேங்க, ஒரே நாளில் வாழ்க்கை ஃபுல்லும் மாறாது. ஆனால் நம்ம தினமும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை நமக்குள்ளேயே மாற்றிட்டு இருக்கிறோன்னா ஒரு நாள் முழு வாழ்க்கையுமே மாறுங்க. அன்னைக்கு உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். ஸோ இன்றைக்கே தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களே மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன கொடுக்கணுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கவி சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, ஹெல்த் எப்படி இருக்குன்னு ரொம்பவே ஆர்வமாக கேட்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அவங்க ரொம்ப சேஃபாக நல்லா இருக்காங்க. ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வருது. ஆனால் இன்னும் அவங்க வந்து ஒரு க்யூர் ஆகலை. அவங்க க்யூர் ஆனதுக்கப்புறம் கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணுற போடுற வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.